கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, தேவகுமாரர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரர் என்ற காரியத்தை நாம் அடிப்படையில் வைத்து நாம் ஆய்வு செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று சொல்லும்போது பேதுரு மட்டும் அங்கு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று சொல்லுவதாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதுதான் அவர் மையமாக. இது மாம்சமும் இரத்தமும் இதை உமக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லுவதை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் பலமுறை அவர் தோன்றி இருக்கிறார், அநேகருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார், அநேகரை வழிநடத்தி இருக்கிறார், உலகத்தை படைத்தார். படைத்திலிருந்து எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அவர் அருகே அவர் மடியிலே நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று அங்கே சொல்வதாக பார்க்குறோம். அது திருவள்ளுவர் புத்தகத்திலே நான் சிற்பியாக இருந்தேன், வடிவமைக்கிறவராக இருந்தேன் என்று சொல்லுவதாகவும் அந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ எனவே அதன் அடிப்படையில் இவர் குமாரர் என்று எங்கு வெளிப்படுத்தப்பட்டதுன்னு பார்க்கும்போது சங்கீதத்திலே நாம் படித்தோம், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொல்லுகிறார். அவர் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்றும் அவர் பேசுகிறதாக பார்க்கிறோம். நீதிமொழி 8ஆம் அதிகாரத்திலும் ஜெனிப்பிக்கப்பட்டேன் என்று சொல்லப்படுவதாகவும் நாம் பார்க்கிறோம். அப்போ அதை தொடர்ந்து இவர் என் நேசகுமாரன் என்றும் இவருக்கு செவி கொடுங்கள் என்றும் அங்கு மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் நாம் வாசித்து நாம் அறிந்தோம். பிரியமானவர்களே, எனவே அதை தொடர்ந்து இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரர் தான் என்பதை நாம் ரூபிக்கும் வண்ணமாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதனால தான் அந்த சங்கீதத்திலே அவர் கேள்வி கேட்கும்போது அவருடைய நாமம் என்ன, அவர் குமாரருடைய நாமம் என்ன, இதை அறிவாயோ என்று அங்கு நீதிமொழிகள் ஆசிரியர் சொல்லுவதாக அவருடைய நாமம் என்ன அப்படிங்கும்போது படைத்தவர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையாக இருக்கக்கூடிய யாவே கடவுள் அவருடைய நாமம். அவர் குமாரருடைய நாமம் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய குமாரர் என்பதைத்தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல மையப்படுத்துகிறார் என்பதை நாம் தெளிவாக அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் தான் என்பது எப்படி நாம் நிரூபிப்பது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, முதலாவது மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தியதை காட்டிலும் அவரோடு கூட இருந்த அந்த தூதர்களுக்கு இந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறோம், முதலாவது நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போது அதன் அடிப்படையில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது சோதனைக்காரர் வருகிறார், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறார். கரையேறும்போது இவர் என் நேசகுமார் என்ற வார்த்தை அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இவர் என்ற நேசகுமார் என்ற வார்த்தை எல்லாரும் கேட்கிறார்கள், யோவானும் கேட்கிறார். அது முதல் இவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறார். அப்போ அங்கிருந்தவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவர் தேவகுமாரன் என்ற காரியத்தை அவர்கள் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறார் என்பதாக அந்த இடத்துல பார்க்கும். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே அங்கு நடக்கக்கூடிய சம்பவம் என்று நாம் எடுத்துக்கொண்டால், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று அங்கு சொல்லுவதாக பார்க்குறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், லூக்கா 4ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்குறோம். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி வனாந்தரத்துக்கு பரிசுத்த ஆவியினால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார், 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இவர் ஞானஸ்நானம் பெறும்போது அங்கு ஒரு வார்த்தை உரைத்தது, இவர் என் நேசகுமாரன் என்று உரைத்தது. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையோறின உடனே பிசாசினால் கொண்டு போகப்பட்ட போது அங்கு நடந்த நிகழ்வை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு சோதனைக்காரன் அவரிடத்திலே வருகிறார். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில்
அப்படிங்கிற 4ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்பொழுது சோதனைக்காரன் முன்னாடி தான் சொல்கிறாரு, இவர் என் நேசகுமாரன் அப்படிங்கிறாரு. இவர் என் நேசகுமாரன் சொன்ன உடனே நீ தேவனுடைய குமாரனே ஆனால், இப்போ சர்டிஃபை பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா பிதா சர்டிஃபை பண்ணுறார். இவர் என் நேசகுமார், இவர் என் நேசகுமார்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஜீசஸ் கிட்ட, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ அவருடைய நேசகுமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறார். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். தேசகுமாரனே ஆனால், நீ தேவகுமாரனே ஆனால் அப்படிங்கிற. அப்போ 6ஆம் வசனத்துலேயும் நம்ம பார்த்தோம்னா நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் அப்படிங்கிறார். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். நிஜமாவே உங்கள் அப்பாவா, உன்னதும் உங்கள் அப்பாவா, நீ அந்த அப்பாவுக்கு பிறந்தவனாக இருந்தனா குதி பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த கேள்வி அமைந்திருக்கிறது என்பதாக நான் பார்க்குறோம். அது சர்க்காஸ்டிக்காக வந்து அந்த இடத்துல அவர் வந்து சொல்கிறார், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மத்தேயு எழுதின நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் இதை வந்து வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி சொல்லும்போது இவர் நேசகுமாரன் அப்படின்னா, நேசகுமாரன் என்று பிதா சர்டிஃபை பண்ண உடனே சாத்தாரம்பர நீ நிஜமாவே நேசகுமாரனா, இந்த கல்லெல்லாம் அப்பமாகும், இந்த கல்லுங்கள்லாம் அப்பமாகும்படி சொல்லுங்க. அப்போ லூக்கா எழுதிய நற்செய்தி நூலுக்கும் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூலும் ஒரு சிறிய வேறுபாடு இருக்கிறதே அந்த இடத்துல வந்து நான் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். மத்தேயுல கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லுங்கிறாரு. ஆனால் லூக்காவில் வந்து நம்ம பார்த்தோம்னா இதே பகுதியை 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் நம்ம பார்த்தோம்னா, அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ கடவுளுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும். இங்கே ஒருமையில் சொல்கிறார், இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் அப்படிங்கிறார். நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ கடவுளுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும்ங்கிறார். அங்கே மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன இதில் ஒரு வித்தியாசம் காணப்படுதுன்னு கேட்டோம்னா, இது தீர்க்க தரிசனமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கல் அப்பமாகும்படி சொல்லும் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதேங்கிறார். அப்போ கல் அப்போ கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல சொல்கிறார். அப்பம் என்று சொன்னால் அது கடவுளுடைய வார்த்தை அப்படிங்கிறத சொல்கிறார். அப்பத்தினால் மாத்திரமல்ல கடவுளுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லுவதாக இயேசு கிறிஸ்து மறுமொழி சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் பிரியமானவர்களே. அப்படின்னா கல் என்று சொன்னால் நம்ம அந்த 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு அங்கே நம்ம பார்க்குறோம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் பார்த்தோம்னா 1 பேதுரு 2:4 தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் சரி, அதான் ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாக நீங்களும் அப்படிங்கிறார். அப்போ இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் போது இந்த கல் என்று சொன்னால் ஜீவனுள்ள கல்லாகி அவருங்கிறோம். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும்னா அவருடைய சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல, கல் என்று இயேசு கிறிஸ்து, கற்கள் என்று சொன்னால் அது சபை. அப்போ கல் அப்பமாகும்படி சொல்லும் அப்படின்னா கல் அப்பமாக மாறுமா அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு நல்லா தெரியும். யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் ஜீவப்பம் நானே அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் இயேசு கிறிஸ்து கல்லாக இருக்கிறார், ஜீவக்கல்லாக இருக்கிறார். அப்பமாக இருக்க கல் அப்பமாக மாறும், ஜீவப்பமாக மாறுகிறார். அப்போ ஜீவக்கல் ஜீவப்பமாக மாறுகிறது. கல் அப்பமாகும்படியும்போது கல் ஜீவக்கல்லாக காணப்படுகிறது. இந்த ஜீவக்கல் அப்பமாக மாறினா ஜீவப்பமாக மாறுகிறது. அப்போ கல்லுகள் என்று அழைக்கப்படும் போது அது சபையாக காணப்படுகிறது, ஜீவனுள்ள கல்லுகளாகிய நீங்கள். அப்போ அந்த கல்லுகள் என்ன ஆகுது, அதுவும் அப்பமாக மாற்றப்படும் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல தீர்க்கதரிசனமாக சொல்கிறார். அப்படின்னா கல் இயேசு கிறிஸ்து
அது ஜீவ அப்பமாக நமக்கு வாழ்வளிக்கிற உணவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் மாதிரி ஜீசஸ் அதுக்கு மறுமொழி சொல்லும்போது, அப்பத்தினால மட்டும் இல்லை, கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ரட்சிப்பை பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தை கிடைத்த உடன் உட்கொண்டேன், எரேமியாவில் சொல்லும்போது சொல்கிறார் இல்லையா, அது மகிழ்ச்சியாக இருந்தது, உமது நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பேசுகிறார். அப்படின்னா அந்த வார்த்தையினால் தான் அந்த பிழைப்பு வரும் அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல பார்க்குறோம். இதில் 2 இடத்துலையுமே என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல பிசாசு சொல்லும்போது, நீ கடவுளுடைய குமாரனா தலகுதி, ஏன்னா தூதர்களுக்கு கட்டளையிடுவார், பாதம் கல்லிடாதபடி கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள் எழுதியிருக்கு. எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தர் ஒரு பரீட்சை பாராதிருப்பாயா சொல்கிறேன். அப்படின்னா இந்த 2 இடத்துலையுமே எடுத்த எடுப்பில் வந்து பிசாசு என்ன பண்ணுதுன்னா, நீ தேவனுடைய குமாரனேயானால் அங்கே என்ன பண்ணாது, உணவு சம்பந்தமான சோதனை வருகிறது, கல் அப்பமாக மாற்றப்பட வேண்டும். 2வது உறவு சம்பந்தமான சோதனை வருது, நீ கடவுளுடைய குமாரனேயானால் தாளக்குதி, உறவு சம்பந்தமான சோதனை. அப்போது இந்த 2 இடத்துலையுமே வந்து சாத்தான் என்ன பயன்படுத்துகிறான்னு பார்த்தோம்னா, வசனத்தை தான் அங்கே சொல்கிறான். 2வது மிக முக்கியமாக இவர் கடவுளுடைய குமாரன் என்பதை அவனை அறியாமல் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை தான் பார்க்கணும். அவனை அறியாமல் வெளிப்படுத்துகிறான். அவன் வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிறக்காக, அவரை வந்து தாழ்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவர் வந்து கோபப்பட வேண்டும் என்பதற்காக. ஏன்னா அப்பா பற்றி பேசினா சும்மா இருப்பாங்களா இல்லையா? அப்போ அந்தளவுக்கு அவன் வந்து பேசும்போது, ஓ நிஜமா இவர் தேவகுமாரனா என்று நமக்கு அது வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது என்பதைத்தான் அந்த இடத்துல வந்து நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படின்னா மிக முக்கியமாக முதலாவது பிசாசு தான் சொல்லுகிறது இவர் தேவகுமாரன் என்று, இவர் கடவுளுடைய குமாரன் என்று. 2 இடங்களில் அந்த காரியத்தை என்ன பண்ணுறோம், நம்ம கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதுதான் அந்த இடத்துல வந்து மையப்படுத்தி பார்க்குறோம். இது வந்து நம்ம படிக்கும்போது அப்புறம் பாருங்கள், அதில் லூக்கா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அந்த ஆரம்ப கட்டத்தில் வைக்கப்பட்ட சோதனை நிறைவேறுகிறது, அது முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே பரீட்சை பாராதிருப்பா என்று சொல்லி இருக்கிறேன் சொன்ன உடனே பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு போயிட்டான் அப்படிங்கிற அல்ல. ஏன்னா மத்த எழுதிய நற்செய்தி நூலில் வந்து அதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எழுதுறாரு இல்லையா? அவரை விட்டு விலகி போனான். அப்ப என்ன பண்றாரு இந்த இடத்துல வந்து, பிசாசு அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவதூதர்கள் வந்து அவரை பணிவிடை செய்தார்கள் அப்படின்னு வந்து மத்திய எழுதிய நற்செய்தியில் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கிறோம். பிசாசு விலகி போயிட்டான், நீ பிரச்சனையே இல்லைப்பா அப்படி நம்ம நினைக்கிறக்க அப்படி மத்திய எழுதுறாரு. ஆனால் லூக்கா அதே பகுதியை எழுதும்போது சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்று சொல்லுவதாக பார்க்குறோம். கொஞ்ச நாள் அப்படி விலகி போயிட்டான். அப்படின்னா திருப்பி வந்தானான்னு கேட்டால் ஆமாம் வந்தான். அதில் பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், யோவான் 14:30, கொஞ்ச காலம் விலகி போனான், மனுஷகுமாரனுக்கோ தடை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அங்கு பிசாசின் சோதனை அவர் இடத்துல இருந்து கொண்டே இருந்தது. உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இனி நான் உங்ககிட்ட அதிகமாக பேச மாட்டேன், உங்ககிட்ட உலகத்தின் அதிபதி வருகிறான், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், எனக்கு ஒன்றும் கிடையாது, உலகத்தின் அதிபதி வரும். அப்போ சில காலம் விலகி போனான், நான் திரும்பமாக வந்தான். எங்கு வந்தான்? சிலுவையிலே வந்து என்ன கேட்குறான் பாருங்க, அந்த ஆரம்ப கட்டத்தில் வைக்கப்பட்ட சோதனை, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அந்த இறுதியில் வைக்கப்பட்ட சோதனையும் அதுவாகத்தான் இருக்கிறது என்பது அங்கே வந்து பிசாசே நேரடியாக பேசுனதாக சொல்லப்படுகிறது. இந்த கடைசியில் நம்ம பார்த்தோம்னா அங்கு பிசாசுடைய தூண்டுதல் வழியாக அங்கு இருந்த அருகாமையிலே இருந்தவர்கள் அவர்கள் பேசுவதை அந்த இடத்துல வந்து நாம் கவனிக்கிறோம். படிக்கலாம். மற்ற 27ஆம் அதிகாரம் 40, 27-40.
தேவாலயத்தை எடுத்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள். தேவாலயத்தை எடுத்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவன் 3 நாளைக்கு பின்பு இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் பார்த்தோம்னா 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்தார். 3 இரவு 3 பகல். யோனா தீர்க்கதரிசன அடையாளமல்ல மேல் வேறே உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. யோனா தீர்க்கதரிசி இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றிருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இதயத்தில் இருப்பார். As Jonah was in the belly of great fish for 3 days and 3 nights. 3 இரவு 3 பகல். So the Son of Man will be in the earth for 3 days and 3 nights. இப்போ 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுதுவார்னு சொல்லலை அவரு. 3 நாளைக்கு உள்ளே. அப்போ 2ஆம் நாளில் இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க. அது யோவான் 2ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கணும் இல்லையா? இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, 2 நாளைக்குள்ளே எழுப்புகிறேன் என்று அவர் பேசுவதாக அந்த இடத்துல வந்து பார்க்கணும். அப்போ இருங்க அப்போ 2 நாளைக்குள்ளே எழுப்புவேன்னு சொன்னால் அந்த சரீரம் எது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு பாருங்க. 19-20 வசனம், 19ஆம் வசனம் 21ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன்கிறார். 3 நாளைக்கு பின்புன்னு சொல்லல, 3 நாளைக்குள்ளே எழுப்பக்கூடிய அந்த ஆலயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 21ஆம் வசனம். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அப்படின்னா அவருடைய சரீரமாகிய ஆலயம்ங்கிறார். அவருடைய சரீரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரம் தனித்தனி அவயங்களுமா இருக்கிறீர்கள். நீங்க தான் சரீரம். அப்போ இந்த சரீரம் ஆலயமாக மாறுகிறான்னு கேட்டீங்கன்னா அதிலே 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பார்த்தோம்னா நீங்களே சரீரம்ங்கிறாரு. நீங்களே கடவுளுடைய ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று போதுங்க. நீங்க தேவனுடைய, அப்ப தேவனுடைய சரீரமாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்படுகிறார்கள். என்னடா ஏதோ வருது. தேவனுடைய ஆலயமாக மாற்றப்படுகிறார்கள். அப்ப சரீரம் ஆலயமாக மாற்றப்படுகிறது. அதனாலதான் சொல்றாரு அது 2 நாளைக்கு பின்பு 3 நாளைக்கு உள்ளே. 2000 வருஷம் முடிஞ்சோன்னா உயிர்த்தெழுதல் கொடுத்துட்றாரு. முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குடையவர்கள் பசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கான். அதுதான் தெரிந்தெடுக்கப்பட்ட சரீரமாகிய ஆலயம் என்று அழைக்கப்படுகிற மணவாட்டி வகுப்பார் என்று அழைக்கப்படுகிற சபை. அதை தான் சொல்றாரு அவரு. இதை அவங்க சரியா புரிஞ்சுக்கல. சீஷர்கள் பிற்காலத்திலே புரிந்து கொண்டார்கள். இப்போ வந்துருங்க 27ஆம் அதிகாரத்துக்கு. 27-40. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ ரட்சித்துக்கோ. நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவிலிருந்து இறங்கிவா என்று அவரை தூஷித்தார்கள். பேசுறாங்க. தூஷித்தார்கள். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள், அந்த வழியாக நடந்து போகிறவர்கள், போர் சேவகர்கள், பிரதான ஆசாரியர் குழுவினர், வேதபாரகர், பரிசேயர்கள் எல்லாம் இகழ்கிறார்கள். நீ தேவனுடைய குமாரன் சிலுவிலிருந்து, நான் அந்த வார்த்தை யாருடைய வார்த்தைங்க? நீ தேவனுடைய குமாரனால் தாளகுதி, நீ தேவனுடைய குமாரனால் சிலுவிலிருந்து இறங்கி வா, நீ தேவனுடைய குமாரனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இறங்கி வா அப்படின்னு இந்த வார்த்தை சில காலம் விலகி போனான். திருப்பி வந்துட்டான். மற்றவங்களை தூண்டுறான். இதை பேசு, நான் இப்படி தான் பேசினேன் அப்படின்னு அந்த தூண்டுதல் அந்த சகோதர சகோதரிடத்தில் அவர் சுற்றி இருந்தவர்கிட்ட வந்தது என்பதை தான் பார்க்குறோம். இது இயேசுவுக்கு வைக்கப்பட்ட சோதனை, இறுதி சோதனை. அடுத்த சோதனை யாருக்கு கொண்டு போறான் பாருங்க. அதில் 43ஆம் வசனத்தில் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, நான் கடவுளுடைய குமாரன் சொல்லி
கடவுள் மேல் நம்பிக்கையா இருந்தானே, கடவுள் மேல நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார். அவர் இவன் மேல் பிரியமானதால் இப்பொழுது ரட்சிக்கட்டும். இப்ப சோதனையா இருக்குங்க. கடவுளுக்கே சோதிக்கிறான். எவ்வளவு மோசம் பாருங்க. அதனாலதான் பிசாசு மனம் திரும்ப மாட்டான். பிசாசுக்கு அழிவு நிச்சயம்ங்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் காரணம். இவர் தேவனுடைய குமார், கடவுளுடைய குமாரன்னு சொல்லி கடவுள் மேல நம்பிக்கையா இருந்தாரே, அவர் கடவுள் இவன் மேல பிரியமா இருந்தால் இவரை நெசகுமார்னு இவரில் பிரியமா இருக்கிறேன் சொன்னார் இல்லையா? அப்படி பிரியமா இருந்ததுன்னா இப்ப ரட்சிக்கிட்டு பார்க்கலாம். சாகருக்கு முன்னாடி எப்படி டெஸ்ட் வைக்கிறான் பாருங்க. வெகு ஜாக்கிரதையா இருக்கணும். கடவுளுக்கே சோதனை வைக்கப்பட்டவன் நம்மை சோதிக்காமல் இருப்பானா? அதனால ஏமாந்துடக்கூடாது. என்றைக்கும் சுயம் என்பது நமக்குள் முன்னாடி வராமல் பார்த்து கொண்டால் நாம் தப்பித்து கொள்ளலாம். அதுதான் இந்த இடத்துல மையப்படுத்தி காட்டுறார். அவர் இவன் மேல் பிரியமா தேவனை போய் விடிக்கட்டும், தேவனுடைய குமார்னு சொன்னான் பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வாழ்வின், சுவிசேஷ வாழ்வின் ஆரம்பத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷ வாழ்வின் இறுதியிலும் அந்த பிசாசு சோதிக்கும் போது இதே வார்த்தை தான் பயன்படுத்தும், நீ கடவுளுடைய குமாரன். அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, இவருடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கேன்ட்டாரு. இப்ப பிசாசு அதை சொல்லுகிறது. பிசாசின் கூட்டத்தார் அதை வலியுறுத்துகிறார்கள், உன்னதமான தேவனுடைய குமாரன் இவர் என்பதை. படிக்கலாம். மத்தேயு 8 அதிகாரம் 29 வசனம். மத்தேயு 8 அதிகாரம் 29 வசனம். மத்தேயு 8:29 படிங்க. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? அந்த பேய் கூட்டம் வந்து சொல்லுது, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். உன்னதமான தேவனுடைய குமாரனே. பிசாசு இவரை தேவகுமாரன் என்று சொன்னது, ஊர்ஜிதம் செய்தது. பிசாசு கூட்டமும் இவர் தேவகுமாரன் என்பதை சர்டிஃபை பண்ணுது அந்த இடத்துல. புரியுதுங்களா? எதிரிக்கு தெரியும் இவர் தேவகுமாரன் என்று. ஆனால் நாம் என்ன சொல்லுவோம்? அவர் மும்மூர்த்திகளில் ஒருவர் என்று சொல்லுவோம், 3 அரசர்களில் ஒரு அரசன் என்று சொல்லுவோம். அப்படி இல்லை. அதிலே பாருங்க, மார்க்கு 5 அதிகாரம் 7 வசனம். மார்க் 5 அதிகாரம் 7 வசனம். இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை, காலம் வரும், என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேரில் ஆணையிடு இல்லையா? மத்தேயு சொல்றாரு, காலம் வரும் முன்னே என்னை வேதனைப்படுத்த வந்தீரோ அப்படின்னா காலம் வரும், அப்போ நாங்கள் சிக்கிக்குவோம். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அப்போ போய் நாங்கள் கம்மி எண்ணுவோம், நாங்கள் வேதனைப்படுவோம் அப்படின்னு தெரிஞ்சு தான் செய்யுதுங்க இல்லையா? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ, காலம் வரும் அப்பொழுது நாங்கள் வேதனைப்படுவோம் என்று அவர்கள் அறிந்தார்கள். வெளிபசேஷம் 20 அதிகாரம் 10 வசனம். வெளி 20:10. இந்த காரியத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதைத்தான் இந்த இடத்துல வந்து நம்ம பார்ப்போம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவனும் மிருகம் என்று அழைக்கப்படுகிற சீர்கட்ட தூதர்களும் கள்ளத்தீர்சு என்று அழைக்கப்படுகிற தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள், இந்த விழுந்து போன மக்களும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே அந்த அக்கினி கந்தகமான இடத்திலே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் இரவும் பகலும் சதா காலமும் வாதிக்கப்பட்டார்கள். புரியுதுங்களா? அந்த சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள். அந்த சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள். அப்படிங்கிறனாலதான் காலம் வரும் முன்னே எங்களை வாதிக்க வந்தீரோங்கிறார், எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ என்று கேட்கிறார்கள்.
அங்கே பாருங்கள், மற்ற 26 எப்படி எழுதுகிறாரு பாருங்க. 63 63 66 வரைக்கும் அங்கே பாருங்கள். அந்த பிரதான ஆசாரியர் என்ன கேட்குறாரு பாருங்க. 26 63 to 66. இயேசுவோ பேசாமல் இருந்தார். 63 62 படிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியர் எழுந்திருந்து அவரை நோக்கி, அப்போது பிரதான ஆசாரியர்கள் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லை. நீங்க ஒன்றும் சொல்லலையா? எல்லாம் விரோதமா சொல்றாங்களே, ஆளை திடிச்சு இழுத்து போடுவேன்னாரே, பொய் சாட்சியில கொண்டு நிறுத்துறாங்களே, ஒன்றும் வேலையாகலே, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இயேசுவோ பேசாமல் இருந்தார். அவர் ஒன்றும் பேசல. அப்ப அவர் என்ன கேட்கிறார்? அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? நீ தேவனுடைய குமாரன் கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன். சொல்லு. கிண்டலா கேட்கிறான். நிஜமா கிறிஸ்துவா? நீயே தேவனுடைய குமாரனா கிறிஸ்துவா? எங்க சொல்லு. பிசாசு எப்படியெல்லாம் கிரியை செய்து பாருங்க. ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன்னு சொன்ன உடனே இயேசு மறுமொழி என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான் அன்றையும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நான் மனுஷ தேவகுமாரன் தான். அது மட்டும் இல்ல, மனுஷகுமாரன் சர்வவல்லமுள்ள கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். புரியல அவங்களுக்கு. சட்டை கிழிச்சுக்கிறார். படிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான். சாட்சிகள் நமக்கு வேண்டும். தேவகுமாரா நீ? ஐயோ, தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. பாத்தீங்களா, இவர் சொன்ன தேவ தூஷணத்தை இப்போது நீங்கள் கேட்டீர்களே. தேவகுமாரன் என்பது தேவ தூஷணம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் என்பதை தான் சொல்றாரு. அப்புறம் 66, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டார். இவர் தேவகுமார் சொன்னதுனால நினைச்சது எப்படி தோணுதுன்னு கேட்கிறாங்க. அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறார். இவர் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் சொல்லுச்சுன்னா மரணத்துக்கு பாத்திரன் என்பது பொருள். யோவான் 19 அதிகாரம் 7 வசனம். யோவான் 19 அதிகாரம் 7 வசனம். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கு. பிரதான ஆசாரியர், பிரதான குழுவினர், போர்ச்சேவகர், யூதர்கள், எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கு. இவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவர் சாக வேண்டும் என்றார். இவர் தேவ குமாரன் கடவுளுடைய குமாரன் சொன்னதனால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவர் சாக வேண்டும். இவர் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறார். தேவகுமார் சொன்ன கொன்று. இதுதான் சட்டம். இது இயேசுவுக்கு மட்டுமா? சபைக்கும் அதேதான் என்று யோவான் எழுதுகிறார். 16 அதிகாரம் 1 to 3. யோவான் 16 அதிகாரம் 1 to 3. நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம். ஜெப ஆலயங்களுக்கு முதல்ல புறம்பாக்குவார்கள். உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்குவார்கள். உங்களை கொலை செய்வார்கள். சகோதரனை பகைப்பார்கள். உங்களை கொலை செய்கிறவன் நான் கடவுளுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம். அது இப்போ வந்திருக்குதுங்கிறார். உங்களை கொலை செய்கிற, உங்களை பேசக்கூடாதபடி பண்ணுக்கிறவர்கள் கொண்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாவது வாய் திறந்து பேசுவாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. செத்த போனம் பேசுமா? பேசாது இல்லையா? அப்போது உங்களை கொலை செய்வார்கள்னா என்ன அர்த்தம்னா உங்களை பேச விடாமல் செய்து விடுவார்கள் என்பது தான் பொருள். அதானே? அதை சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? உங்களை கொலை செய்வார்கள், தேவாலயத்துக்கு புறம்பாக்கி உங்களை கொலை செய்வார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும். பவுல் அப்படிதான் நினைச்சாரு. ஸ்தேவானை கொல்லும் போது கடவுளுக்கு தொண்டு செய்யணும். கிறிஸ்தவங்களை கொலை செய்ய போகும்போது அப்படிதான் நினைச்சாரு. பேசிக்கொண்டவர்களை பிடிச்சி சிறைச்சாலையில் போடும் அளவுக்கு அவன் இதயம் கடினப்பட்டது.
நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைத்து கொண்டு தான் செய்தேன். இன்றைக்கு வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கு. ஏன் அவங்க அப்படி செஞ்சாங்க? 3ஆம் வசனம். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார். பிதாவை பிதா என்றும் குமாரனை குமாரன் என்றும் அறியாதபடியினால், வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கல, தெரியல அவங்களுக்கு, அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார். அதனால தான் செய்கிறாங்க. அவங்க எதாவது கவலைப்பட்டாங்களா? கவலைப்படலை. இயேசு கிறிஸ்து கவலைப்பட்டாரா? இல்லை. அப்போ இயேசுவை தேவனுடைய குமாரன் சொன்னதுனால பகைத்தார்கள், கொலை செய்தார்கள், மரணத்துக்கு பார்த்தவன் என்று சொன்னார்கள், இவர் வேத பிரமாணத்தின்படி அவர் சாக வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கும் சபையில் புறம்பாக்குகிறார்கள் என்று சொன்னால் உங்களை கொலை செய்கிறார்கள் என்பதுதான் பொருள், இல்லையா? கடவுளத்தில் அன்பு கூற என்று சொல்லியும் சகோதரனை படைத்தான், அவன் பொய்யன். தான் சார்கிற சகோதரி அன்பு கூறாதன் காணாத கடவுளத்தில் எப்படி அன்பு கூறக்கூடும் அப்படிங்கிறார். அதில் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைப்பாதகன். சகோதரனை பகைத்தால் மனுஷ கொலைப்பாதகன். அதான் சொல்றாரு. மனுஷ கொலைப்பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவி. நித்திய ஜீவன் நிலைச்சிருக்காதுன்ட்டார். நம்ம நினச்சிக்கலாம் நாங்கள் தான் மனவாட்டி வைப்பார், நாங்கள் தான் மேலே போகிறோம், நாங்கள் தான் திரள் கூட்டம், நாங்கள் தான் பாளையக்காரர், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் நாங்கள்னு சொல்லிச்சுன்னா அவனுக்கு இடமில்லை என்பது தான் பொருள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிதாவையும் குமாரனையும் அங்கே மறுதலிக்கு அடியாதபடியால் தெரியும். ஒன்றான மேய்க்க அறிப்பரா இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். ஆனால் சகோதரனை பகைத்தல், சகோதரனுக்கு விரோதமாக பேசுதல், சகோதரனை பேச விடாதபடி செய்தல், இது எல்லாமே கொலைக்கு சமானமாக இருக்கிறது என்பது தான் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அவருக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராதுங்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறபடியால் ஆரம்பத்தில் இவைகளை உங்களுக்கு நான் சொல்லலை சொல்கிறாரு. அப்பப்போ வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா நம்ம என்ன புரிந்து கொண்டோம்னா, அங்கே இவரை நேசகுமாரன் இவர் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னபோது அவர் இவரிடத்தில் பிரியமாக இருந்தார், விடுவிக்கிட்டோங்கிறார். அப்போ சாத்தான் நமக்கு இயேசு கிறிஸ்துவை கடவுளுடைய குமாரன் என்ற அடையாளம் காட்டினான். நீ கடவுளுடைய குமாரனை ஆனால் தாளகுதியும், நீ கடவுளுடைய குமாரனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும், நீ கடவுளுடைய குமாரனை ஆனால் அந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும், உன்னதமான தேவனுடைய குமாரனை எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ, இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களை வேதனைப்படுத்தாதபடி இவைகளை சொல்லுகிறேன். இறுதியாக இயேசு மரணத்துக்கு செல்லும் போதும், சிலுவை மரணத்துக்கு செல்லும் போதும், தேவனுடைய குமாரனே ஆனால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு இருக்கிறியே, உண்மையாக அவர் பிரியமாக இருந்துச்சுன்னா அவர் ரட்சிக்கிட்டு பார்க்கலாம். அவர்கள் பிதாவையும் குமாரனையும் அறியாதபடியால் இவன் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினால் இவன் மரணத்திற்கு பார்த்தவனாக இருக்கிறான். இவர் தன்னுடைய கடவுளுடைய குமாரன் என்று சொன்னதினால் இவர் சாக வேண்டும். எங்க நீதி சட்டத்தின் பிரகாரமாக இவர் சாக வேண்டும். பிதாவையும் குமாரனையும் அறியாதிருப்பதினால் பிதாவின் குமாரனை அறிக்கையிடுகிறவர்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவர்கள் பிதாவையும் குமாரனையும் அறியாதவர் என்று சொல்ல முடியாது, அறிந்தவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் சகோதரனை பகைக்கும் போது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அறியாமை என்ற இருளுக்குள்ளாக இருக்கிறார்கள் என்பதை தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு சொல்லும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் பிசாசுகள் பரம ராஜ்யத்தில் இருந்ததினால் பிசாசும் பிசாசின் கூட்டத்தாரும்
நன்றாக அறிவார்கள் இவர் கடவுளுடைய குமாரன் என்று. நாம் ஒருவேளை இவர் கடவுளுடைய குமாரன் அறிந்திருந்தால் அந்த மீட்புக்கு பாத்திரவானாக இருப்போம். ஆனால் கடவுளையும் குமாரனும் அறிந்திருக்கிறேன் என்று நாம் சொல்லிக்கொண்டு சரிவர புரியாதபடி நாம் சகோதரனை பகைத்தபடி வாழ்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி.